ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று மதியம் கொடுத்த ஆடியோவில் சில விஷயங்கள் தெளிவு பெற்றேன் அப்படின்னு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க. வாழ்க்கையில் நடக்கிற இல்லை வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு விஷயமும் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு அற்புதமானவைகள். நல்லா கேட்டுக்கோங்க. கண்டிஷன் அப்ளை. ஒரு பொருள் வந்து 2000 சொல்லி அதுக்கு மேலே கண்டிஷன் அப்ளை போட்டிருப்பாங்க. அப்போ இதை வாங்கினா தான் இது அப்படின்ற மாதிரி. அதே போல தான் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒரே விஷயம், சாய்ப்பாவோட குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் சரி, அவை அத்தனையுமே அற்புதமானவைகள். ஈவன் துன்பம் கிடைச்சாலும் சரி, இன்பம் கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, அது 100க்கு 100 அற்புதமானவை. ஏன் இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுறேன்னா, துன்பம் வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டோன்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல விழுந்தாதான் ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நேராக நிமிர்ந்து பார்க்கும்போது நம்ம பார்வையில் என்ன படுதோ அதுதான். கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது, இப்போ மேலே பார்த்ததெல்லாம் தாண்டி கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இன்னமும் ஒரு வழி இருக்கே, என்ன இது இத்தனை நாள் நமக்கு தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அண்ணாந்து பார்க்கும்போது இன்னும் சில வழிகள் தெரியும். அப்போ நம்ம கீழே விழும்போது நாம் கீழே இருக்கக்கூடிய வழிகளை நாம் பார்ப்போம். அப்போது விழுந்ததால் உனக்கு அந்த வழி தெரிஞ்சது, விடலைன்னா அந்த வழி தெரிஞ்சிருக்காது. ஸோ விடலைன்னா உன் வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டுருக்கும். பல பேர் சாதனை பண்ணாங்கன்னா ஒரே விஷயம், கீழே விழுந்தாங்க, அப்போ துன்பம் அவங்களுக்கு சேர்ந்தது. அந்த துன்பம் ஒரு வழியை காட்டுச்சு. அந்த வழி கீழே விழுந்ததால் அவங்களுக்கு தெரிஞ்சதால் இப்போ அந்த வழியில் போகிறாங்க. போகும்போது அவங்க துன்பத்தை பற்றி கவலைப்படலை, இன்பத்தை பற்றியும் கவலைப்படலை. இந்த வழியில் தான் நான் போவேன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணதால் அந்த வழியை கடக்க தான் எப்பேற்பட்ட வழியில் நம்ம பயணங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு இன்ப அதிர்ச்சி அங்கே தான் அவங்களுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் என்னது? அற்புதமானவை. இங்கே நான் துன்பம் வரக்கூடாதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? வரட்டும். சரி, வரக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும் வராமல் நின்றுடுமா? எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை சாமி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னை தான் சாமின்னு சொல்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை சாமியே கும்பிடாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு துன்பங்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்து தான் சேரும். அவன் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அவனுக்கு இருக்கணும்.
அவன் அதை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையை அன்னைக்கே முடிச்சிடலாம், இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை நம்ம போய் சேர்க்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க காப்பாற்றலாம் அப்படின்னு. அப்போ பேஷண்ட் காப்பாற்றுற அளவுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ பேஷண்ட்டுக்கு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட முக்கியமான உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செயலிழந்து போயாச்சு. என்னதான் எவ்வளோ பெரிய ஒரு ஃபாரினில் படித்த டாக்டராக இருந்தால் கூட அந்த உடம்பு, அந்த பேஷண்ட்டோட உடம்பை ஏற்றுக்கிட்டாதான் அதை காப்பாற்ற முடியும். ஸோ காப்பாற்ற முடியலன்றதுக்காக டாக்டர் தப்புன்னு ஆயிடாது. அப்போ எல்லா மனுஷனுக்கும் துன்பங்கள் வரதானே செய்யும், வராமல் இருக்குமா? அப்போ அந்த துன்பத்தை பார்க்கறதுக்கு கூட, அப்போ ஒரு வாழ்க்கையில் துன்பம் வந்துடுச்சுன்னா அவன் எப்படி அதை எதிர்கொள்கிறான்? அவன் திறனா எதிர்கொள்கிறானா? இல்லை, அவன் அதை பயந்து எதிர்கொள்கிறானா? இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தணும். என்னன்னா எல்லாமே வரும்பா, எனக்கும் வரும்பா, ஆனால் வந்தால் நான் கவலைப்படலை. இந்த மனநிலை எத்தனை பேருக்கு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குது? கமெண்ட் பண்ணுறீங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், திரும்ப 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 சொல்கிறேன், இந்த லைக்ன்றது என்னோட விஷயத்துக்காக நான் செய்யலை. பல பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். ரெண்டாவது, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பல பேருக்கு இந்த வீடியோஸ் போய் சேரும். ஏன்னா இப்போ நீங்கள் லைக் பண்ணுறதால நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். திரும்பவும் சொல்கிற, வியூஸ்க்காக நான் பேசலை, எனக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் பல பேருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் போய் சேரணும். அது உங்களால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த தில்லு நமக்கு இருக்கணும். அந்த தில்லு தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும். அப்போ கடவுள் என்ன தான் செய்கிறாருன்னு சில பேருக்கு கேள்விகள். எனக்கு துன்பம் வந்தால் துன்பத்துக்காகவும் நான் கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னு. ஒவ்வொரு மனுஷனுடைய கர்மா மிகப்பெரிய அளவில் கணக்கு வச்சிருக்குது. இவன் அவனுக்கு என்ன செஞ்சான்? நல்லது செஞ்சானா, அப்போ இவனுக்கு நல்லது கொடு. இவன் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தானா, இவனுக்கு துன்பத்தை கொடு. இவன் அவனை அழிச்சானா, இவனை வச்சு அழிச்சிடு. அவன் இவனை வளர்த்தானா, இவனுக்கு இன்னும் வளரணும். இந்த கணக்கு தான், வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பாருங்கள், இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா அது ஒரு கணக்கு, அது ஒரு நம்பர்ஸ். நாளைக்கு என்ன நாள், அது ஒரு நம்பர்ஸ். போன வருஷம் என்ன நம்பர்ஸ், உங்கள் வயசு என்ன நம்பர்ஸ், உங்கள் ஏஜ், டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாம் நம்பர்ஸ். நீங்கள் பிறந்த வருஷம் நம்பர்ஸ், எல்லாமே நம்பர்ஸ் கால்குலேஷன் தான். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய பாவமும் புண்ணியமும் நம்பரால் அளக்கப்படுகிறது. ஸோ என்றைக்குமே எது அதிகமாக இருக்கணும்? புண்ணியம் அதிகமாக இருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் பாவம் அதிகமாக இருக்குது, புண்ணியம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுட்டான், அவனுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுட்டான். இதுதான்டா பாவம், இதெல்லாம் பாவம் இல்லைன்றான். அதாவது பைபிளில் ஒரு விஷயம் சொல்லுது, கண்ணு தப்பாக பார்க்குதுன்னா அது பெரிய பாவமா? உன்னோட கண்ணு அடுத்தவனை தப்பாக பார்த்துச்சுன்னா உன்னோட கண்ணையே பிடுங்கி போட்டுடு. இது என்ன, பார்த்ததுக்கா கண்ணை பிடுங்கி போடணும்? யோசிச்சு பாருங்க. பார்த்ததுக்கே கண்ணை பிடுங்கி போடணும்னா அடுத்த விஷயத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சானா அவனுக்கு அடுத்த பிறப்புன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. புரியுதா? இதுதான் கடவுளுடைய பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இருக்கக்கூடிய கால்குலேஷன். ஒருத்தவனை அழிக்கணும்னு நினைச்சேன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. ஏன்னா அழிக்கணும்னு நினைக்காது, அது பாவம், அது உனக்கு தான் சேரும்.
அதுக்கு பதிலாக நல்லா இருக்கட்டும்னு சொல்லு. ஏங்க, எல்லாமே மனசு தாங்க. நம்ம வாழ்க்கையை எப்படி உருவாக்குறோன்றத உங்கள் படிப்பை வச்சு இங்கே தீர்மானிக்கல, உங்கள் மனசை வச்சு தான் தீர்மானிக்குது. உங்கள் மனசு தான் மந்திரம். உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு தெளிவான பாதை. அப்போ தெளிவான பாதை வேணும் அப்படின்னா தெளிவான வாழ்க்கைக்கு தெளிவான மனசு இருக்கணும். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்போ கண்களால் பார்க்கும்போது கூட தப்பா பார்க்கக்கூடாது. காதால் கேட்கக்கூடிய வார்த்தையும் மோசமான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த குரங்கு பொம்மை எத்தனையோ பேர் வீட்டில் வச்சுருப்போம். ஒன்று கண்ண மூடி இருக்கும், ஒன்று காதை மூடி இருக்கும், ஒன்று வாய மூடி இருக்கும். இதுதான் மெயினாக இருக்குது. ஒரு மனுஷனோட பாவத்தை ஏற்கிறதும் ஏற்காததும் எங்கே இருக்குதுன்னா கண்ணு, அடுத்தது என்ன காது, அடுத்தது என்ன வாய். அப்போ இது எதை பார்க்குதோ அது மனசுக்குள்ள போய் அது விரும்புறதா வேண்டாமான்னு அதை முடிவு பண்ணுது. அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்றதுல இருந்து உன்னோட பாவம் ஸ்டார்ட் ஆகுது, உன்னோட புண்ணியம் ஸ்டார்ட் ஆகுது. நீ நல்ல விஷயத்தை பார்த்தனா அது உனக்கு புண்ணியமாக போய் சேருது. நீ கெட்ட விஷயத்தை பார்த்தா அது உனக்கு பாவமாக சேருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்றது முக்கியம். உன் கணக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் முடிவு பண்ணுது. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், என்னெல்லாம் உனக்கு இருக்கணும், இதை நீ பார்த்ததால உனக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றத உன் கண்ணு, உன்னோட வாய், உன்னோட காது முடிவு பண்ணுது. அப்போ இது மூலமாக தான் உனக்கு துன்பமே இங்கே பிறக்குது. அது புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் இவ்வளோ பாவம் செஞ்சோம் எனக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி துன்பத்தை ஏன் தீர்க்கிறேன்னு கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் என்ன பதில் சொல்லுவார்? இப்போ நீங்கள் கடவுள், நான் ஒரு பக்தர். இப்போ கடவுளுக்கு உண்டான டெஃபினேஷன்ஸ் இங்கே நான் சொல்லியிருக்கேன். அவர் நியாயமாக நடந்துக்கணும், அவருக்குன்னு அவருடைய நியாயத்தை தான், அதுதான் ஒரு கடவுளோட நியாயம். தனிப்பட்ட மனுஷனுக்கு தகுந்த மாதிரி நியாயத்தை ப்ளஸ்ஸோ மைனஸோ ஆக்கிக்கிறது இல்லை. அப்போ அவருடைய நியாயத்தின்படி நாம் இருந்தோம் அப்படின்னா நான் ஒன்றுமே செய்யலையே, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை, இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்குறேன்னு அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ நான் 1000 தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், அதனால நான் துன்பத்தை எடுத்துக்கிறேன். இப்போ துன்பத்தை எடுத்தேன்னா நீங்கள் கடவுளாக இருக்கீங்கன்றதால உங்ககிட்ட கேட்குறேன், என்னை இந்த கஷ்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றுனா கடவுளாக இருக்கிற உங்களுக்கு எந்த பதிலை சொல்லுவீங்கன்றத எனக்கு இப்போ கமெண்ட்டில் நீங்கள் எழுதணும். நீங்கள் கடவுள், நான் உங்கள் பக்தன், நான் நான் நினைக்கிறதும் தப்பு, பார்க்குறதும் தப்பு, கேட்குறதும் தப்பு, அதன்படியே நான் வாழுறேன், அடுத்தவன் மேலே பொறாமப்படுறேன், பெண்களை தப்பாக பார்க்குறேன், அசிங்கமான வார்த்தைகளை சொல்கிறேன், இதை நான் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது ஒரு ஸ்டேஜில் எனக்கு துன்பமாக மாறுது. இப்போது நான் உங்ககிட்ட எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது, என் துன்பத்தை தீருங்க அப்படின்னா நீங்கள் என் துன்பத்தை தீர்ப்பீங்களா, தீர்க்க மாட்டிங்களா? இதுதாங்க கணக்கு. இதை தான் நாம் இங்கே செய்கிறோம். அப்போ தீர்க்க முடியாது. தீர்த்தா நம்ம ஒரு சைடில் ஃபேவர் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ இன்னொருத்தன் கேட்பான், அவனுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தியே, எனக்கு ஏன் தீர்ப்பை கொடுக்கல? ஏன்னா கடவுள் தான். மனுஷன் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுவான். இவன் எனக்கு பங்காளி, இவன் எனக்கு சித்தப்பன், இவன் எனக்கு பெரியப்பன், இவன் எனக்கு விரோதி. சித்தப்பன் பெரியப்பன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஓகே, அதெல்லாம் பெரிய தப்பு. ஆனால் அவன் பண்ணக்கூடிய தப்பில் 10% இவன் பண்ணியிருப்பான். யார்? உங்கள் விரோதியாக ஒருத்தவனை நினைக்கிறீங்களா அவன். ஆனால் அவனுக்கு கடும் தண்டனையை நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னா இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர்லாம் இல்லை. நாம் மனுஷனாக இருந்து மனுஷனாகவே யோசிக்க ஆரம்பித்ததால தான்
நம்ம ஏன் கடவுள் எனக்கு துன்பத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறோம். நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. மனுஷன் வேற, கடவுள் வேற. மனிதனுக்கும் கடவுளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற விஷயத்தை கூட நீங்கள் அளந்துடலாம். ஆனால் இது அளக்கவே முடியாது. அவ்வளோ வித்தியாசப்படும் இங்கே பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா? எஸ், செய்கிறோம். அப்போ துன்பத்தை அனுபவிக்கிறோமா? எஸ், துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்போ சாயப்பா உதவி செய்யணுமா? ஆமாங்க, கண்டிப்பாக உதவி செய்யணும். இது என்ன கேள்வி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உதவி செய்வார். எப்போ உதவி செய்வார்? கமெண்ட் பண்ணுறீங்களா? சாயப்பா உதவி செய்வாரா மாட்டாரா? நான் செய்வார்னு சொல்கிறேன். ஆனால் எப்போ உதவி செய்வார் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா இந்த ஆடியோ 30 நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே ஏதோ ஒரு வேலையில் கேட்டுட்டு போகிறதுலாம் இல்லை. இது ஒரு கிளாஸ். இங்கே நோட்டும் பேனாவும் இருக்கணும். நோட்டும் பேனாவும் எடுத்து எழுதினாதான் ஒரு கிளாஸில் நடக்கக்கூடிய விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் புரியும். உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி சொல்கிறல்ல, அது அதிகரிக்கும். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு கேட்குறத விட இப்படி கேளுங்க. அப்படியே கேட்டாலும் கேளுங்க, மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. நான் எவ்வளோ தடவை கேட்டாலுமே அது உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை தான் கொடுக்கும். நேற்று கூட ஒரு சாராம் சொன்னாங்க, நேற்று கொடுத்த ஆடியோவை நான் 2 தடவை கேட்டேன் அப்படின்னு. கேட்குறது தப்பே இல்லை, நல்ல விஷயத்தை தானே கேட்குறோம். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை கேட்குறதால கெட்ட விஷயத்தை கேட்கல. அது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நல்ல விஷயத்தை என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி கெட்ட விஷயத்தை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் 2 இடத்த செய்ய முடியாது. அப்போ நல்லதை கேட்கும்போதோ, நல்லதை பார்க்கும்போதோ, நல்லதை நினைக்கும் போதோ, நல்லதை செய்யும் போதோ அவன் வேறொன்றை செய்யவே முடியாது. அப்போ நாம தான் நமக்கு எல்லா கட்டுப்பாடுகளையும் நாம் உருவாக்கணும். அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கி அதுக்குள்ள நம்ம வாழணும். அந்த வாழ்வு தான் பெருவாழ்வு, ஆனந்தமயமான வாழ்வு. ஆனந்தன்றது என்னது? வெளியில் ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்றதோ, இல்லை புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதோ, இல்லை புது காரில் போகிறதோ, இல்லை ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதோ, அதெல்லாம் ஆனந்தம்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு டெம்பரவரியாக மின்மினி பூச்சிக்கள் மாதிரி. நான் சொல்கிறது நிரந்தரமான ஆனந்தம். நம்ம ஒரு குடிசைக்குள்ளே இருந்தாலும், பழைய சோறு சாப்பிட்டாலும் எப்படிப்பா இருக்க? ஆனந்தமாக இருக்க. என்ன எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக இருக்க. எப்போ இந்த கீரை இந்த என்னது இந்த வீட்டில், இந்த ஓலை வீட்டில் வெறும் பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு உன்னால் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க வியக்கிற அளவில் நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும். அப்போ கடவுளோட மனசுக்குள்ள நீங்கள் போகிறீங்க, உங்கள் மனசுக்குள்ள கடவுள் வராரு. அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்படுது. அதில் நீங்களும் கடவுளும் ஆனந்தமாக நடனம் ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ கண்களை மூடி கொஞ்சம் நான் சொல்கிறத யோசித்து பார்க்குறீங்களா? கண்களை மூடுங்க. ஒரு நல்ல பிரகாசமான ஒரு இடம், நடராஜருடைய அந்த ருத்ர தாண்டவன்னு சொல்லுவோம், அது கோபத்தில் ஆடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள், அவரோட அந்த நடனம், அவரும் அவரோட குழந்தையா இருக்கக்கூடிய நாமளும் ஆனந்தமாக நடனம் ஆடுகிறோம். அது கொஞ்சம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது அந்த நடனத்தை நம்ம ஆடுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் சாயப்பா, இந்த பக்கம் நீங்க, ஆனந்தமான நடனம். காரணமே இல்லைங்க, ஆனால் ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு திருப்தி, எல்லாமே பெற்றுவிட்டேன் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தின்படி மிகப்பெரிய ஆனந்தம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ரைட்? இப்போ கண்களை திறந்துக்கலாம். இந்த மாதிரி ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் இப்போவே நம்ம மனதளவில் முயற்சிகள் செய்யணும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா
எந்த மனுஷனும் சாயப்பா கிட்ட நெருங்கவே முடியாது. இது சாமி சத்தியமா சொல்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான் எனக்கு இன்பத்தை கொடுக்குதுன்னு சொல்றவன் கடவுளெல்லாம் பெருசால அவனை நினைக்கல. ஏன்னா அவனோட மனசு, அவன் புத்தி அதை நோக்கியே போகுது. வீடு வாங்கினா நான் சந்தோஷமா இருப்பேனா, நீ கடவுள்கிட்டயே வரல. காரு வாங்கினா நான் சந்தோஷமா இருப்பேனா, நீ கடவுளை தொட்டு கூட பார்க்கல. ஆனால் நீ இதெல்லாம் கடவுள்கிட்ட வா, கடவுள் கொடுக்கறத வாங்கிக்கோ. அவர் ஓட்ட சைக்கிளில் கொடுத்தாலும் சரி, இல்லை விலை உயர்ந்த காரை கொடுத்தாலும் சரி. விலை உயர்ந்த காரை கொடுக்கும்போது உன் மனசில் விலை உயர்ந்த கார் கூட இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான காரை நீங்கள் வாங்கும்போது என்ன சந்தோஷத்தில் இருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு ஓட்ட சைக்கிள் உங்களுக்கு கிடைச்சா கூட அந்த சந்தோஷமாக இருக்கீங்களா? எஸ், அப்போ தான் நீங்கள் கடவுள்கிட்ட வந்துட்டீங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு நிறைய கனவுகள். என் பையனுக்கு நல்ல இடத்துல வரன்னு பார்க்கணும், அந்த பொண்ணு நல்ல சுத்தபத்தோடு இருக்கணும், அழகாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், படிச்சிருக்கணும், என்னை மதிக்கணும், போகணும், அதுதான் எனக்கு சந்தோஷம்னா நீங்கள் கடவுள்கிட்ட வருவதற்கு தகுதி இல்லாத மனிதர்கள். இதெல்லாம் உலகத்துமே எல்லா உலக மக்களும் இதை தான் ஆசைப்படுறாங்க. யாராவது எனக்கு வரக்கூடிய மருமக பேய் மாதிரி வரணும், நல்ல கருகருன்னு இருக்கணும், நல்ல குண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இதை தான், ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அப்பா எப்படிப்பட்ட மருமகளை பிடிச்சிருக்க, என்ன அழகு. இதுக்காக தான் இந்த ஒரு விஷயந்தான் உலகத்தில் பெரிய சந்தோஷம் நினைக்கிறோம். அதை நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னமும் பல பிறவிகள் இருக்குதுன்னு அர்த்தமாகுது. மனசு வெள்ளையா இருக்கா போதும். அதுக்காக இப்படிதான் வரணும், அப்படிதான் எது வந்தாலும் நான் ஏற்றுப்பேன்பா. நோ டிமாண்டே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நீங்கள் அடம் பிடிக்கும் போது, அது எதிர்பாராமல் இருக்கும்போது, அதாவது வேறு விதமாக நடக்கும்போது உங்களுக்கு ஆனந்தம் இருக்காது. மனசு ஃபுல்லாக ஒரு விதமான கவலையும் விரக்தியும் கோபமும் அவமானமும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ எப்படி ஆனந்தமாக நடனம் ஆட முடியும்? ஸோ சாயப்பா கிட்ட ஆனந்தமாக நடனமாகிற எத்தனை பேருக்கு விருப்பம்? நான் முதல்ல கை தூக்குறேன். ஆனந்தமாக என் அப்பா கூட நான் டான்ஸ் ஆடணும். எத்தனை பேருக்கு விருப்பம் சொல்லுங்கள். இதெல்லாம் கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஐயோ இதெல்லாம் அப்படி என்ன எப்படின்னா, ஒரு அப்பாவும் பையனும் டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் டான்ஸ் ஆடுறாங்க, ஆனந்தமாக ஆடுறாங்க, கவலை மறந்து டான்ஸ் ஆடுறாங்க. நான் ரெடி அவர் கூட ஆட. அப்போ நான் எப்போ ஆட முடியும்? என் வாழ்க்கையில் எந்த டிமாண்டும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன டிமாண்டுனா ஒரே டிமாண்டு தான். என்னது? சாயப்பாவோட குழந்தைகள் காப்பாற்றப்படணும், சாயப்பா அருள் கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும். சாயப்பாவோட குழந்தைங்க எந்த தப்பான ஒரு விஷயத்தையும் நினைக்கக்கூடாது, வாழக்கூடாது. இவ்வளோதான். திஸ் இஸ் மை டிமாண்ட். இது எனக்கு இது கூட வைக்கக்கூடாதுன்னா அது நிச்சயமாக என்னால் முடியாது. ஏன்னா நான் மனுஷனாக பிறந்திருக்கேன், எனக்கு ஆர்வம் இருக்குது. இது கூட டிமாண்ட் வைக்கலாமா வைக்க வேண்டாமா எனக்கு தெரியாது. ஆனால் இது வச்சாலும் உனக்கு அடுத்த பிறவி இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் அதை வைப்பேன். ஏன்னா அடுத்த பிறவி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும். என்னோட அன்பேசாய் குடும்பம் என் உயிர் மூச்சு. என்னோட அன்பேசாய் குடும்பம் என்னைக்கும் எப்பயும் சிறப்பாக இருக்கணும். இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே என்னோட உறவுகள் தானே. இங்கே ஒருத்தவங்களுக்கு வலிச்சாலும் எனக்கும் நிச்சயமாக வலிக்கும். இங்கே ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், நானும் விஷ்ணு சாயும் இனி மந்த்லி அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 2-3 தடவையாவது சண்டேஸில் இல்லை மற்ற நாளில் ஏதாவது நாளை ஒதுக்கி மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனாவது அட்டன் பண்ணணும். ஏன்னா நிறைய இன்விடேஷன் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறாங்க. சில பேருக்கு அட்ரஸ் சரியில்லைன்றதுக்காக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனு, குழந்தைக்கு காது குத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்,
வீடு புண்ணியார்ச்சனைக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம். ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் நம்ம போகல. ஆனால் இனி போகணும் அப்படின்ற தாட்டு எனக்கு திடீர்னு இப்போ பேசும்போது வருது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் நாம் அட்டன் பண்ணணும்னு. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணலைன்னா அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது. என்னடா இது வரலையே, வந்தார்னா நல்லா இருந்திருக்குமே, அந்த ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல. ஆனால் இனி போவேன். ஆனால் அந்த ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் வந்துச்சுன்னா நான் மறுபடியும் வரமாட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அளவில் கூட உங்கள் கண்களில் கண்ணீர் வரக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம், என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்ற ஒரு பாசமும் என் நெஞ்சு ஃபுல்லாக, அன்பு ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேரோட வீட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் போகலை. ஒன்று ஒர்க் பிஸி, அதை தாண்டி இங்கே போனால் அங்கே அவங்க அவ்வளோ தூரம் கூப்பிட்டாங்களே அங்கே போகணுமே, அங்கே போனால் அவங்க கூப்பிட்டாங்களே அங்கே போகணுமே, இப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல் இருக்கிறதால என்னால் அதை இது பண்ணவே முடியல. நம்ம எல்லா ஊர்லேயும், சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், எல்லா சைடுமே நிறைய ஃபங்க்ஷன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது சொல்கிறேன், ஒரு குறைஞ்சபட்சமே 50-100 வரும். நான் தனியாகவே அந்த ஃபோல்டர் போட்டு அந்த இன்விடேஷன் எல்லாத்தையும் அன்பேசாய் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லியே போட்டு வச்சுருக்கேன் நான். ஏன்னா அதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில பேர் சுற்றமும் நட்பும் போட்டு கீழே அன்பேசாயின்னு போட்டிருக்காங்க. அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அப்பேற்பட்ட சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு எந்த டிமாண்ட்ஸும் இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே டிமாண்ட் என்னென்னா, அன்பேசாய் குடும்பம் அது ஒன்று, அது எப்பயுமே சிறப்பாக இருக்கணும், கவலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும், அத்தனை பேரும் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கணும். இங்கே இருக்கிற அன்பேசாய் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் தீவிரமாக இருக்காங்களோ, ஏன்னா 1,25,000 பேர் 1,30,000 பேரும் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் அந்த ஆடியோஸ் கேட்கறது இல்லை. அப்போ எத்தனை பேர் தொடர்ந்து கேட்குறாங்களோ, அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்களோ, அத்தனை பேரும் வானத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கணும். இது என்னுடைய விருப்பம். ஸோ கடவுள் கொடுத்த எதையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வரணும். இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எல்லாமே சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கோ. இதுதான் சாயப்பா கிட்ட நீ வந்திருக்கன்றதுக்கு உண்டான அத்தாச்சு. அதை விட்டுட்டு டீல் தனியாக பேசிடக்கூடாது. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் கிடைக்கணும், இவ்வளோ சம்பளம் வேணும், வேண்டாம். நிறைய பேர் என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் ஒரே விஷயம், அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கல்ல, அவ்வளோதான். அவருக்கு வேலை வாங்கி தராமல் எங்கே போயிடுவார் அவர். ஸோ இந்த ஒரு விஷயம், எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என் உடம்புல இத்தனை பிரச்சனை இருக்குது, அத்தனை பிரச்சனை இருக்குது. நான் பிரார்த்தனை பண்ணுறது நான் தப்பு நான் சொல்ல மாட்டேன், பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டின சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது வேண்டான்ற. இப்போ ஒரு வேலை வேணும்னா ஓகே, பிரார்த்தனை பண்ணுவோம். உடம்புல பிரச்சனை இருக்கிறதா பிரார்த்தனை பண்ணுவோம். இது பேராசை கிடையாது. இது ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் எசென்சியல். எதுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் என் புள்ள, ஆனால் அவனுக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னா, நான் அந்த விஷயத்துக்கு நான் ப்ரே பண்ணுறதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் நான். ஆனால் வேலையே கிடைக்கல, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, குடும்பம் ரொம்ப மோசமாக இருக்குது, சம்பளம் 10 அப்படின்னா நம்ம நிச்சயமாக ப்ரே பண்ணலாம். அது தப்பே கிடையாது. உனக்கு என்ன தேவை, உன் தேவைக்காக பிரார்த்தனை பண்ணு. ஆனால் சில பேருக்கு அத்தியாவசிய பொருளாக இல்லை லக்ஸரியை கூட அத்தியாவசியமாக ஆக்கியாச்சு இப்போ. அதனால தான் சொல்கிறேன், என்ன வேணும்னு தெரியாமலே பிரார்த்தனை பண்ணுறவங்க நிறைய பேர். நான் ஒரு தடவை ஒரு சாய்ராம் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா ஒரு 20 லிஸ்ட் எடுத்தாங்க. 1 2 3 4 5 6 7. அந்த 20ல் அவங்களுக்கு எது எது வேணும்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட அப்படியே ஆன்லைன்லேயே இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வேணுமா, இது இல்லைன்னா வாழ முடியாதா, வாழ்ந்துடலாம், ஓகே, அது இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்தது இது இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா, ஆனால் இது கண்டிப்பாக வேணும், சரி ஓகே, ஆமாம் வேணும்.
அப்போ இது வேணும். சரி, இது வாழ்ந்துடலாம். ஓகே, வாழ்ந்துடலாமா? வாழ்ந்துட முடியாதா? வாழ்ந்துடலாம். அப்போ இது தேவையில்லை. அப்போ 20 லிஸ்ட்டில் அவங்களுக்கு ஃபைனல் பண்ணது எத்தனைன்னா வெறும் 3 விஷயங்கள். அப்போ 17 அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ 3 அவங்களுக்கு தேவை. இப்போது அந்த 3 அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஒரே விஷயந்தாங்க, ஆசையை எந்த அளவுக்கு சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம். ஆனால் ஆசைகள் பெருகிக்கிட்டே போச்சுன்னா நாம் நல்லாவே இருக்க முடியாது. நான் சாபம் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம், ரியல் ஃபீல் சொல்கிறேன். ஆனால் பேசிக்கான விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சால் மட்டும்தான் வாழவே முடியும். எனக்கு 1 கோடி வேணும், 2 கோடி வேணும், என் புருஷன் பேரில் நிறைய சொத்து இருக்குது, ஆனால் ஏமாத்துறாங்க, அந்த சொத்தெல்லாம் இவங்க கிட்ட வரணும், நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னா சத்தியமாக ப்ரே பண்ண மாட்டேன். ஏன் நான் ப்ரே பண்ணணும்? உங்கள் கணவர் உழைக்கணும், சம்பாதிக்கணும். உங்கள் கணவரோட சொத்து, அப்பாவோட சொத்தையும் அம்மாவோட சொத்தையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ எதுக்கு உங்களுக்கு ஆண்டவன் கையும் காலையும் புத்தியையும் வாழ்க்கையும் கொடுத்துருக்கான்? எதுக்கு கொடுத்துருக்கான்? சொத்து போயிடக்கூடாதுன்னா. அப்போ அந்த சொத்தை உருவாக்குனது ஒரு மனுஷன் தானே. சொத்து அனாமத்தாக வரல. இல்லை, ஒன்று உங்கள் புருஷனோட அப்பா சம்பாதிச்சிருப்பார், இல்லை அப்பாவோட அப்பா சம்பாதிச்சிருப்பார், இல்லை அவரோட அப்பாவுக்கு அதை கொள்ளு தாத்தா சம்பாதிச்சிருப்பார். அவருடைய உழைப்பை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட உழைப்பை, அவரோட ரத்தத்தை நாம் குடிக்கிற மாதிரிங்க. இது தப்பான விஷயங்கள் இதெல்லாம். என் புருஷன் நல்லா உழைக்கணும், புத்தி வேணும், அது வேணும், அது கேளுங்க, அது எசென்சியல். ஆனால் என்னோட புருஷனோட சொத்தெல்லாம் எனக்கு வேணும், அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அன்பே சாயில் இடமே கிடையாது. இப்படிப்பட்டவங்களும் நிறைய பேர் வருவாங்க எதை கேட்குறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லியாச்சு, நிறைய சொல்லியாச்சு. ஏம்மா உங்கள் ஹஸ்பண்டு? ஆமாண்ணா இருக்கார். அவர் என்னம்மா பண்ணுறாரு? அவர் தானே எதுவுமே பண்ணல. அப்போ எதுவுமே பண்ணனா அவருக்கு எதுக்குமா சொத்து? அப்போ அந்த சொத்தை வந்துச்சுன்னா அதையும் ஒரு அழிச்சிடுவார். புரியுதா உங்களுக்கு? எவன் கஷ்டப்பட்டு உழைச்சி நிற்கிறானோ அவனுக்கு தான் அது நிற்கும். என்னோட ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்டு, அவர் ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரர். அப்போ ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் என்கிட்ட இது மாதிரி அவரோட பேரை சொல்லி ஊர்பட்ட இடத்துல சொத்துங்க எல்லாம் அவங்க பாட்டன் சொத்து, தாத்தன் சொத்து, இந்த மாதிரி சொத்து, இவ்வளோ தூரம் இருந்தால் அவரே உட்காந்து அழுகுறாரு. எதுக்குங்க அழுகுறாருன்னா, நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னு. ஆனால் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு உழைப்பும் உழைக்கலை. அவருக்கு வயசு 40+, உழைப்பும் உழைக்கலை. சொத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சொத்தை விற்று தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா சொல்லுங்கள்? இது நிச்சயமாக இது கடவுள் மன்னிக்கவே மாட்டார். உன் தாத்தன் உன் பாட்டன் குடிக்கிற சொத்து இருக்கட்டும், நீ என்ன சம்பாதிச்ச, நீ என்ன உழைச்ச, இதுதான் முக்கியம். அப்போ தான் உன்னை பார்த்து உன் புள்ள வளருவான். இப்போ நீ சொத்தை விற்று அரிசி வாங்கி பருப்பு வாங்கி காரு வாங்கினேன்னா உன் பிள்ளையே நினைப்பான், நம்ம அப்பா பாரு எவ்வளோ ஜாலியாக வேலைக்கே போகாமல் எப்படி ஹாயாக இருக்கார். அப்போது உன் பிள்ளைக்கு ஒரு நாள் ரகசியம் தெரியும். ஓ இதான் விஷயமா? அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை பார்க்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? நான் என்ன முட்டாளா? நான் என்ன அறிவில்லாதவனா? என் அப்பா வாழ்ந்ததை விட நான் இன்னும் சூப்பராக வாழ போகிறேன். என் அப்பா ஒரு வருஷத்துக்கும் ஒரு இடத்த விற்றானா நான் 2 இடத்த விற்பேன். ஏன்னா சொத்து ஏகப்பட்டது கிடக்குதுன்னு. அடுத்த 4வது தலைமுறையில் அவன் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். மொத்தம் 3 ஜென்ரேஷன் தான் உருப்படும். அது தொடர்ந்து அந்த ஜென்ரேஷன் உருப்படணும்னா நாம் என்றைக்குமே நம்ம தாத்தா சொத்து நமக்கு தான். ஆனால் அதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதை உடம்பு கூசணும். அந்த சோறை சாப்பிடும்போது மனசெல்லாம் என்னமோ செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அது செய்ய ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சாய்ப்பா வாழ்க்கையை வாரி தருவாரே தவிர தாத்தன் சொத்தை பாட்டன் சொத்தை உட்காந்து ஒவ்வொன்றா விற்று சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கடவுள் எந்த கருணையும் காட்டவே மாட்டார். உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ 10 பேருக்கு வேலை கொடு, நீயும் டெவலப் ஆகு. உன் தாத்தன் சொத்தை நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. உன் தாத்தன் சொத்தை நீ யூஸ் பண்ணுறன்னா
அது உனக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்கக்கூடாது, அது மற்றவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். நீ அது மூலமாக உழைக்கணும். உன் தாத்தா சொத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோ. ஆனால் அதில் வரக்கூடிய லாபம் உன்னோட உழைப்பின் மூலமாக மட்டும்தான் வரணும். இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கையில் வாழ முடியும். இல்லைன்னா சும்மா எதையுமே செய்யவே முடியாது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவைன்றதை முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாடுங்க. என்றைக்கும் சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நட்சத்திரமாக மின்னுவாருங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.